ஸ்ரீ நந்தி ஜோதிட வியாச அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு தாஜிக சாஸ்திரத்தில் சம்பவ கால நிர்ணயம் அப்படிங்கிற தலைப்பில் உதாரண ஜாதகங்களோடு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த தாஜிக சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் 3 முறைகள் தான்: பராசரம், ஜெய்மினி சூத்திரம், தாஜிகம். இந்த 3 தான் வேத ஜோதிடம்ங்கிறது பேர். அதில் இந்த தாஜிக சாஸ்திரம் அப்படிங்கிறது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வருட ஜாதகம்னு பேர். வருட ஜாதகம் ஒரு வருடத்திற்குண்டான ஜாதகத்தை கணித்து அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து இந்த வருஷத்தில் எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அல்லது இந்த வருடத்தில் இதை சார்ந்த சம்பவங்கள் நிகழும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது தான் இந்த தாஜிக சாஸ்திரம். ரைட். இதில் ஒவ்வொரு உதாரண ஜாதகங்களாக ஒவ்வொரு பதிவுகளாக பார்ப்போம். அதில் முதலாவது உதாரண ஜாதகம் பிறந்த தேதி 11/8/1991 3:23 PM தஞ்சாவூர். 11/8/1991 3:23 PM தஞ்சாவூர். இந்த ஜாதக கட்டம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். தனுசு லக்னம், லக்னத்தில் ராகு, மகரத்தில் சனி வக்ரம், மிதுனத்தில் கேது, கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரம், சந்திரன் செவ்வாய். இது ஜனன ஜாதகம், பிறந்தபோது உள்ள ஜாதக அமைப்பு. அதை வெளியே ஒரு கட்டத்தில் கிரகநிலைகள் அடைவு செஞ்சுருக்கும். அதுதான் நம்ம வருட ஜாதகம்னு சொல்கிறோம். இந்த வருட ஜாதகத்தில் கும்ப லக்னம், லக்னத்தில் சனி வக்ரம், மேஷத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் சுக்கிரன் வக்ரம், சிம்மத்தில் புதன் செவ்வாய், துலாத்தில் கேது. இது வருட ஜாதகம். இப்போ இந்த 2 ஜாதகத்தையும், அதாவது ஜனன ஜாதகம், வருட ஜாதகம், 2 ஜாதகத்தையும் இணைத்து ஒரு சம்பவத்தை தீர்மானிக்க வேண்டும். இப்போ இந்த ஜாதகத்திற்கு திருமணம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செப்டம்பர் 2023. 10 செப்டம்பர் 2023 அந்த வருடத்தினுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு மேலே வெளிக்கட்டத்தில் தெரியுது. இந்த 2 ஜாதகத்தையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. பிறந்த ஜாதகத்தின் 7ஆம் அதிபதியான புதன், பிறந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியான புதன் வருட ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில். அடுத்து ஜனன லக்னத்தின் 2ஆம் அதிபதியான சனி வருட லக்னத்தில். வருட லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியான சூரியன் ஜென்ம லக்னாதிபதியான குருவோடு ஜனன ஜாதகத்தில். இந்த அமைப்புகள் உள்ளபோது இந்த ஜாதகத்திற்கு திருமணம் நடந்துள்ளது. திருமணம் 10 செப்டம்பர் 2023. இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் திருமணம் நடந்துள்ளது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சம்பவத்தையும் தாராளமாக இந்த தாஜிகத்தின் வாயிலாக நம்மளால் கட்டாயம் கால நிர்ணயத்தோடு ஒரு பலனை சொல்ல முடியும். இதுபோல் பல உதாரண ஜாதகங்கள் விளக்கங்களோடு பின்வரும் காலங்களில் பதிவிடப்படும். ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கு புரியும். படித்தால் அறிவு வராது, படித்தால் அறிவு வரவே வராது, படித்ததை
பயிற்சியாக மேற்கொண்டு அதனை பழக்கமாக மாற்றிக்கொண்டால் மட்டுமே பயன் தரும். நன்றி. மகிழ்ச்சி. நற்பவி.